கொள்கைக்கும் வாழ்க்கைக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. அதனால்தான் பெரியார் ஐயா திமுக கழகம் இன்றும் தமிழ்நாட்டு மக்களின் மனதில் நிலைத்தே இருக்கிறது. பெரியார் ஐயாவின் மனைவி இறந்து விட்டார்கள். அப்போது பெண்கள் எல்லாம் அழுது கொண்டே வருகிறார்கள். பெரியார் ஐயா கூறிய கூற்று என்னவென்று தெரியுமா? அழாமல் சென்று பாருங்கள், யாரும் அழக்கூடாது. ஏனென்று கேட்டதற்கு, எனது கட்சியின் கொள்கை பெண்கள் யாருமே அழக்கூடாது என்பதுதான் நோக்கம் என்று கூறினார். அதனாலதான் தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக இன்றும் நிலைத்து நிற்கிறது. அடுத்ததாக அண்ணாவிடம் மிகவும் வசீகரமானது என்று தெரியுமா? பேச்சு மட்டும்தான். அதனால்தான் திமுக என்னும் கழகத்தை தமிழ்நாட்டில் நிறுத்த செய்தார். அதாவது ஒரு கல்லூரிக்கு பேச போயிருக்கிறார். அங்கு அண்ணாவுக்கு எந்த தலைப்பும் தரப்படவில்லை. தலைப்பு என்னவென்று கேட்டதற்கு, உங்களுக்கு தலைப்பு தர நாங்கள் யார், உங்கள் விருப்பப்பட்ட தலைப்பில் பேசலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. தலைப்பே இல்லை என்ற தலைப்பை வைத்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்கிறார். அங்குதான் அண்ணாவின் திறமை இருக்கிறது. மற்றொரு நிகழ்வு ஒன்று கூறட்டுமா? அண்ணா ராஜஸ்தானுக்கு பேச போயிருக்கிறார். அண்ணாவை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். எப்போதும் கலைந்த உடையுடனும் கசங்கிய தோற்றத்துடன் தான் இருப்பார். அதை பார்த்துவிட்டு அந்த கல்லூரியின் முதல்வர் இவர் என்ன பேசிவிட போகிறார் என்று ஏளனமாய் கேட்டிருக்கிறார். அண்ணாவுக்கான வாய்ப்பு வருகிறது. பேசுகிறார் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி கூறிய அந்த முதல்வர் என்ன தெரியுமா சொன்னார்? ஐயா, நான் பேசியது தவறுதான், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இதற்கு பரிகாரமாக ராஜஸ்தானே தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக கழகத்தில் இணைந்து விடுகிறோம் என்று கூறியிருக்கிறார். இதுதான் அண்ணாவின் பேச்சு. அண்ணாவின் பேச்சால் தான் இன்றும் திமுக கழகம் தமிழ்நாட்டு குடும்பங்களில் இருக்கிறது என்றால் அது நிகழ்த்தனமான உண்மை. அடுத்தது கலைஞர் ஐயா. ஐயா, நீங்கள் யாரோ எவரோ அல்ல. நான் 7-8 வரிகளில் சொல்ல, நீங்கள் தடியெடுத்த தந்தை பெரியாரையும் போட பொடியெடுத்த பேரறிஞர் அண்ணாவையும் ஒருங்கே படியெடுத்த மாதிரி இருக்கிறது. ஆம், பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்து செய்த கலவைதான் கலைஞர் ஐயா என்றால் மிகையாகாத உண்மை. ஒரு முறை சட்டமன்றத்தில் திரு ஹண்ட் என்பவர் கேட்டிருக்கிறார், உங்கள் அரசு 3ஆம் தரமான அரசு. அனைவரும் பதறி போய் விட்டார்கள். கலைஞர் ஐயா என்ன தெரியுமா சொன்னார்? எங்கள் அரசு 3ஆம் தரமான அரசு அல்ல, 4ஆம் தரமான அரசு. ஆம், பிராமணர், வைத்தியர், சத்திரர், சூத்திரர் என்று நீங்கள் யாரை அடிமைப்படுத்தியே வைத்திருக்கிறோம் அவர்களுக்கான அரசு என்று கூறியிருக்கிறார். நேரம் ஆகிவிட்டது. இது கலைஞர் ஐயாவின் பேச்சு போட்டி. அவரது பாணியை விடைபெறுகிறேன். அன்புக்கு 3 எழுத்து, அன்பின் மறுவுருவமாய் இருக்கும் காதலுக்கு 3 எழுத்து, அறிவுக்கு 3 எழுத்து, அறிவின் மறுவுருவமாய் இருக்கும் அண்ணாவுக்கு 3 எழுத்து, நான் உங்களிடம் விடைபெற உதவியாய் இருக்கும் நன்றி என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து. நன்றி, வணக்கம்.